உண்மையுள்ள தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். துதிக்க ஓசியா 2:20. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். கர்த்தராகிய தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாய் இருந்து அவரையே தொழுது கொண்டு வருகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில் கர்த்தரிடத்தில் நாம் உண்மையாயிருக்கும்படிக்கும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கவும் ஆவியில் நிறைந்து அவரை ஆராதிக்கும் கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் வாஞ்சியோடு காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தர் நம்மை தமக்கென்று வேறு பிரித்து தெரிந்து கொண்டு அவரை நமக்கு வெளிப்படுத்தினபடியால் நாம் அவரை மனதார ஸ்தோத்திரிக்கலாம்.